சிறிய தரையோடுகளை கொண்டு 12 அடி பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணம், அதாவது சமபக்க முக்கோணம், அதுக்கு 3 பக்கமே 12 அடி. ஓகேவா? ஸோ 12 அடியில் அவங்க கொடுத்துருக்காங்க, மொசைக் வந்து பதிச்சிருக்காங்க. அவற்றில் ஒவ்வொரு தரையோடும் 12 அங்குல அளவிலான சமபக்க முக்கோண வடிவில் உள்ளது. ஒவ்வொரு தரையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கோணமா இருக்கு. அதே மாதிரி எல்லா சைடும் முக்கோணம் வருது. சிறிய தரையோடுகளின் வண்ணங்கள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல மாறி மாறி உள்ளன. ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் படி தான் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒயிட் கலரும் கிரீன் கலரும் அமைஞ்சிருக்கு. ஸோ 12 அடி. ஓகேவா? ஸோ 12 அடி. அந்த 12 அடியில வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க? 12 அடி 12 அங்குல அளவிலான சமபக்க முக்கோணங்கள். ஸோ இங்க உள்ள பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சமபக்க முக்கோணங்கள் வந்து 12 அங்குல நீளமுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்குலம் அப்படின்னா 12 அங்குலம்ங்கிறது எத்தனை அடிக்கு சமம் அப்படின்னா 1 அடிக்கு சமம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஒரு முக்கோணம்ங்கிறது 1 அடி தரையோட 1 அடியில இருக்கும். ஸோ அப்ப 12 அடிங்கிறப்போ எத்தனை முக்கோணம் வரும்? 12 முக்கோணம் வரும். அதுக்காக நம்ம இதை கால்குலேட் பண்ணணும். 12 முக்கோணம்னா என்ன? இந்த சைடு 12, இந்த சைடு 12, இந்த சைடு 12. அண்ட் 12 அப்படிங்கிறப்போ அதாவது இந்த ப்ளூ கலர் வந்து டோட்டலா 12 இருக்கும். ஆனா இந்த ஒயிட் கலர் நினைக்கிறேன், ஒயிட் கலர் வந்து ஃபுல்லா அந்த தரையோட ஒட்டி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒயிட் கலர் வந்து 12 முக்கோணங்கள் இருக்கு. ஆனா இந்த ப்ளூ கலர் முக்கோணம் 11 தான் இருக்கும். ஏன் 11 இருக்கும்னா இந்த ஆர்டர் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ப்ளூ இருக்கு. அதுக்கு மேல இருக்கிறதுல பாருங்க வெள்ளை வரும்போது ஒரே ஒரு வெள்ளை தான் வருது. அடுத்ததுல தான் என்ன பண்ணுது? 2 வெள்ளை வருது, 3 வெள்ளை வருது, 4 வெள்ளை, 5 வெள்ளை. ஸோ வெள்ளை கலர் அப்படிங்கிறது வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் இருக்கும்? 12 வரைக்கும் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா வெள்ளை எண்ணி பாத்தீங்கன்னா 12 வெள்ளை இருக்கும். ஆனா நீளம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் இருக்குயா, அதுல வந்து நீளம் இருக்கா? இல்ல. அப்ப அது 0 நம்ம கால்குலேட் பண்ணணும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நீளம் தான் இருக்கு. அடுத்ததுக்கு அப்புறம் 2 நீளம். அதே மாதிரி கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா 11 நீளம் தான் இருக்கும். அப்ப வெள்ளை வந்து எந்த சீரிஸ்ல இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 12 வரைக்கும் இருக்கு. நீளம் வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் இருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெள்ளை எவ்வளவு மொசைக் வந்து வெள்ளை கலர் எவ்வளவு இருக்கு, நீல கலர் எவ்வளவு இருக்கு, டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம வெள்ளை கலருக்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ வெள்ளை கலருக்கு கால்குலேட் பண்ணா ஹோல், அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கு, நமக்கு எண்டிங் வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலால போலாம்? Sn = n/2 × a + l போடலாமா? இந்த ஃபார்முலால போட்டா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்னங்கிறது டோட்டலா 12 / 2 போட்டுடலாம். ஏங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் உறுப்பு. ஸோ 1. எல்லுங்கிறது லாஸ்ட் உறுப்பு 12. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 6 வரும். இது வந்து 13. ஸோ 6 13 78. ஸோ ஆன்சர் இதுக்கு 78 அப்படிங்கிறது கிடைக்குது. அதே மாதிரி நீளத்துக்கு கால்குலேட் பண்ணோமா? நீளத்துக்கு இதே ஃபார்முலால போட்டோம்னா அதே 12 தான் வரும். ஏன்னா 0 to 11. அப்போ 12 உறுப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் உறுப்பு 0, கடைசி உறுப்பு 11. அடிச்சோம்னா 6. ஸோ 6 11 66. அப்போ நீளம் வந்து 66 டைல்ஸ் இருக்கும். வெள்ளை வந்து 78 டைல்ஸ். டோட்டல் வேணும்னா என்ன பண்ணணும்? 78 66 ஆட் பண்ணோம்னா 144 டைல்ஸ் டோட்டலா வரும்.